ஹாய், என்னோட பேர் ராஜாராம். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெக்கானிக்கல் கோர்ஸ் நான் முடித்தேன். 2019 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் கோர் கம்பெனி ஃபீல்டில் இருந்தேன். பட் ஆனால் அதுலேருந்து அந்த சேலரி அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாத மாதிரி இருக்குது. சரி, ஐடி ஃபீல்டில் போகலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் எண்ணம் வந்தப்போ நான் நெட்டில் சர்ச் பண்ணப்போ தான் பசல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை பார்த்தேன். சரி, அவங்க போயிட்டு நான் அவங்ககிட்ட பேச சொல்ல அவங்களோட அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட கோர்ஸ் போயிட்டு நான் ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் அப்படி இன்டர்வியூ போயிட்டே நான் பேக் எண்டும் முடிச்சிட்டேன். சரி, முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். 13 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இப்போது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகிருக்கேன். இந்த ப்ளேஸ் ஆனதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ட்ரெயினரை பிரின்சஸ் சாராக இருக்கட்டும், வெங்கடேஷ் சாராக இருக்கட்டும், சங்கர் சார், இவங்களுக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கும் மேலே நான் இப்படி ப்ளேஸ் ஆகிறது எனக்காக ரொம்ப எஃபர்ட் போட ராமனாகவும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் நான் தனிப்பட்ட முறையில் என்னோட நன்றியை சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் 2 பேருக்கு சொல்லணும். ஏன்னா நான் எப்போலாம் நிறைய ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் உட்காந்துச்சப்ப எனக்கு ஒரு பேக் போனாக ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூ போட்டு இல்லை திரும்பவும் மனசு விடாத ஒழுங்காக படி அப்படின்றது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமண்ணா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார். இவங்க 2 பேரும் தான் என்னோட பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட HR சவிதா மேம், அவங்களுமே நான் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன்.